போடாத. எல்லாம் பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. எல்லாரும் லோகேஷ், நீ தாண்டா வேலையை கொடுக்குற. யார் பாரு, கொஞ்சம் லைட்டா பேசுப்பா, வெளியில கேக்குது. யாரோ கூட வருவாங்க. வேணாம் வேணாம். முக்கியம். யாரு ஃப்ரீயா இல்லையா? கூட கஞ்சி சுத்தமாடு வேலையை வேலை கொடுங்க, அதான் கொடுங்க. அவங்க அம்மா திரும்பியா? ஏய் ரெடியா இருக்குமா? வெயிட் பண்ணு. ஏன் வந்து தூங்குறதுன்னா என்ன? கேளு, நான் வந்தோடனே சொல்லிட்டாரு. காயிலே ரிசல்ட் வந்துச்சு. திருக்க இருக்குதுன்னு அதுதான் வரும்போது இந்த கவி வரும்போது வரல. என்ன குமாரண்ணா, நம்புறவா குமாரண்ணா என்னன்னு சொல்லு. அதான் விட்டுட்டு இருக்கேன், வரலண்ணா. அவங்க வந்துட்டு இருப்பாங்க, அவங்க காவாக்கரைக்கு இருந்து வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. உன் செட்டு எங்கன்னு தெரியல எனக்கு. எங்க? ஆமா, ரோட்டு மேலேயா, பக்கத்துலயேவா? ஆமாம்மா, உப்பு இருக்கு அங்கேயா? ரைட். நான் ரொம்ப நாள் பார்த்தேன். சரி போயிட்டு நான் போட்டுறேன். எல்லாம் விட்டியாச்சு. அதான் ஆட பிடிச்ச வண்டி பிடிச்சி ஏற்று சொல்றேன். அவங்க இப்போதான் இடம் தான் வருவாங்க ஒருத்தருக்கு. அவங்க என்ன எழுதி கொடுத்தா அவங்க 5 மணிக்கு. இல்லைன்னா நான் நிச்சயம் தான் இருப்பேன். ஃபோன் பண்ணுவா. பண்ணு. நல்லா இருக்கா? அதான் முக்கியம்.
செல்வனா பந்தாரில் குமாரண்ணா ஆமா. அவர் தான் அவங்க அப்பா. சரியா இது தெரியாது அவங்க அப்பா எனக்கு இவரோட அப்பா தான். எனக்கு 30 வருஷமாவே தெரியும். ஓ யாரு சரி நான் பார்த்துக்கிறேன். நான் எடுத்துன்னு இருக்கேன். நான் வந்து சொல்லிடுறேன். வாங்கி வச்சிருவா. சரி ஓகே. விஜயன் அண்ணா இந்த மாதிரி தானே எங்கள் அப்பா ரொம்ப கூட்டு எல்லாமே கோயில் என்ன யாரு புளியில் கூப்பிடுறாங்களோ அவங்களாம் பழைய ஆளு. நான் புளியண்ணா. நானும் பழைய எல்லாம் வந்து வெடி போடணுமா? வேசார்படியாண்ணா? இதுவா வடபழனி. வடபழனி கம்மியாக இருக்கு. அன்னைக்கு 8 துரியா ஓட்டுறேன். யாருமே இல்லை. மணி 3 மணி இருக்கும். அவங்களுக்கு தான் அது விட்டுச்சு. காலையில் 8 மணியா இல்லை நைட்டு 8 மணி இல்லை, நைட்டு 3:30 மணி 3 மணி இருக்கும். 3:30 இருக்கும். கால் பண்ணாமல் வந்துடுவோண்ணா. அந்த கடையில் லைட் வச்சு பார்த்தாச்சு. இங்கே விட்டுவேன். இங்கே விட்டு சொல்கிறாங்க. ஓ வேமா வேமா வரேம்மா. போய் கீழே வச்சு கீழே வச்சு கீழே வச்சு. ஓ எவ்வளோக்கு? 500 இல்லைம்மா. இந்த கும்பலில் 2 ஃபோனில் எடுக்குது. வாட்டமே இல்லை. அதுதான் ரொம்ப கஷ்டம். இதுதான் ரொம்ப கை வலிக்கும். தனி கை வலி கொடுங்கடா. இல்லை காலியாக இருந்துனா எடுத்துடலாம். இந்த கும்பலில் எடுக்கிறதா சொல்லி ஃபோன் சார்ஜர் இல்லையா? அவனா இந்த கோயில் தானா? ஆனால் இங்கே இருக்கிறதுலே அவன் தான் ரொம்ப கஷ்டப்படுறான். யாரு? இதோ அந்த பையன். யாரு? பைக்கில் பையன். தோனா ஆமாம்மா. இல்லை வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறான். அவன் உங்களுக்கு முன்னாடி வந்துடுறப்பா. அழகாக எடுத்துக்கிறாப்பா. அவங்க ஒன்றும் சம்பந்தம் இல்லை அவருக்கு. கஷ்டப்பட மாட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விடுறாங்க உங்களுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பா சொன்னது தான் மெயின். நான் சொல்றது ரீவு நியாயமான சில. ஆனா கண்டிப்பா சொல்ல பத்தியா? அப்போ உங்களுக்கு நீ சொல்றது தான் மெயின். நம்மளா ஓப்பனா சொல்றது தானா? ஆமா. எல்லாத்தையும் வெடி பண்ணணும். எல்லாத்தையும் வெடி பண்ணணும். எல்லாத்தையும் வெடி பண்ணணும். நானே மாதம் 3000 ரூபாய்க்கு வேலை செய்கிறேன். என்ன பண்ணுறேன்? குடும்ப கஷ்டம். 10 நாளைக்கு 3000 ரூபாய்டா. 10 நாளைக்கு இல்லை, நான் மாதம் 3000 ரூபாய். இந்த மாரி யாரு கொடுக்குறாங்க? எங்கள் ஓனர். இப்போ லோகேஷ் வேறு வேலையை கூப்பிட்றான். லோகேஷ் கிட்ட தான் கூப்பிட்றேன். லோகேஷ் 4000 தரானா? லோகேஷ் கொடுத்து என்ன ஒன்று வெடி கொடுத்தோம். வெடி கொடுத்தோம். சாருண்ணா இப்போ பூனாருண்ணா யாருண்ணா வாங்குறா? நெட்டி பூனாருண்ணா. அன்னைக்கு 8 மீன் மட்டும் சொல்லல. இங்கே இல்லைண்ணா வியாபாரத்தில். அதெல்லாம் இங்கே நெட்டியில் யாரும் வாங்குறது இல்லையா? இங்கெல்லாம் யாரும் வாங்கல. உங்களேண்ணாவா? கேஸ் சொல்லுறது வரல. எங்கடா வாங்குறாரு? நாங்கெல்லாம்
நாங்களாம் கொண்டு போய் நாங்களாம் இந்த கொடுக்குறோம் இப்போ நாங்களாம் நல்லா கொடுக்குறோம் நாங்கள் கொண்டு போய் இந்த கம்பெனியில் போட்டுருவோம். நான் இப்போ கூட எனக்கு ஒரு 3-4 கிலோ இருக்கும். என்ன இது அந்த டீலி இது சவானிக்கு நான் கம்பெனியில் மீன் விட்டுறல என் அப்பா தானே பண்ணியிருந்தாரு, விட்டாருண்ணா. நிறைய பேர் விட்டாங்க. அதை எவ்வளோ விட்டாரு, அது பண்ணியிருந்தா செம்ம காசு. அது காய வைக்கிறது இடம் வேணும். அது கரெக்டாக பசங்க வந்து அப்பா இங்கே கவுச்சு ஸ்மெல் அடிக்குதுன்ட்டு. அப்பாலாம் இங்கே வந்து எடுக்கல. அப்பா இங்கே வந்து எடுக்கல, உள்ளே வச்சிருப்பாரு. உள்ளதாண்ணா எடுப்பாரு. மெயினாக மேய்ச்சட்டண்ணா தான் அப்பா கொடுத்தாரு அதிகம். நாங்களாம் இன்னும் சங்கு வைக்கல. ராஜி அண்ணன் நிறைய பேர். ராஜி அண்ணன் அவங்க தம்பியா அவரு அவங்க தான் வந்து நமக்கு எடுத்து புகழனால இங்கே எடுப்பாருண்ணா. புகழ்லாம் மெயின் புகழ் தான். புகழ்லாம் நீ சொல்றியா கத்தல் ரேட்டு 15-10 கிலோ கத்தலாம் சொல்ல கொடுப்பேன். 2000 கொடுத்து போனாங்க எனக்கு.